10 பிளஸ் ஒய் பவர் 4 ஈக்குவல் டு 3625 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இன்னும் சமன்பாட்டில் ஒய்யின் மதிப்பை காண்கன்னு கேட்கறாங்க. இந்த ஒய்யோட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்கலாம். இங்க பாத்தீங்கன்னா இங்க யூனிட் டிஜிட்ல என்ன இருக்குதுன்னு பாருங்க. யூனிட் டிஜிட்ல என்ன இருக்கு 5 அப்படின்னு இருக்கு. யூனிட் டிஜிட்ல 5 இருந்துச்சுன்னா 5 into 5 என்ன வரும் 25 வரும். 5 into 5 into 5நாலையும் 125 கிடைக்கும். 5 into 5 into 5 into 5 into ஈக்குவல் டு எதுவும் சம்திங் ஏதோ ஒன்று வரும். ஆனா கடைசியா யூனிட் டிஜிட்ல என்ன வரும் 5 தான் வரும். இப்போ 5 4 டைம்ஸ் மல்டி பண்ணீங்கன்னா கண்டிப்பா யூனிட் டிஜிட்ல என்ன வரும் 5 தான் வரும். நீங்க 5 பவர் என்ன போட்டினாலும் என்ன வரும் யூனிட் டிஜிட்ல 5 தான் வரும். அப்ப யூனிட் டிஜிட்ல 5 வந்துச்சுன்னா இங்க என்ன நம்பர் வரணும், ஒன்னா 5ன்னு வரணும், இல்லைன்னா 15ன்னு வரணும், இல்லைன்னா 25ன்னு வரணும், இல்லை 35 45 அந்த மாதிரி ரேஷியோல தான் வரணும். சரிங்களா? அப்போ 10 பிளஸ் ஒய்க்கு பதிலாக என்ன அப்ளை பண்ணா 4 ஆன்சர் கொடுத்துறாங்க. ஒவ்வொன்றா அப்ளை பண்ணி பாருங்க. ஏ ஈக்குவல் டு 1 போட்டீங்கன்னா 11 பவர் 4 வராது, யூனிட் டிஜிட்ல 5 வராது. அடுத்து 5ன்னு இருக்குது. சரிங்களா? இப்போ இந்த 5 அப்ளை பண்ணி பாருங்க. ஒய் பதிலாக 5 போட்டீங்கன்னா 10 பிளஸ் 5 என்ன வரும் 15 வரும். 15 பவர் 4 தான் இந்த வேல்யூ வரும். ஏன்னா 15 யூனிட் டிஜிட்ல 5 வந்துச்சுங்களா, அதான். அப்போ 15 பவர் 4 தான் 50625 அப்படின்னு வரும். சரிங்களா? அப்போ நம்ம ஒய்க்கு என்ன வேல்யூ அப்ளை பண்ணிட்டோம் 5 தான் அப்ளை பண்ணோம். அதான் ஆன்சர். ஓகேங்களா? யூனிட் டிஜிட்ல 5 வந்துச்சுன்னா இங்கேயும் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா யூனிட் டிஜிட்ல என்ன வரும் 5 தான் வரணும். சரிங்களா? பி ஆன்சர்.